பிணையில் விடுவிக்கப்பட்டால் மற்றும் எதிர்வரும் 26ஆம் தேதி சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அல்லது பிணை வழங்காமல் இந்த விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்துதல் என 2 சாத்தியமான வழிகள் உள்ளன. இந்த சட்ட நடவடிக்கைகள் தான் தலையிட மாட்டோம் என்றும் அத்தகைய தலையீடு பொருத்தமற்றது, தவறானது என்றும், மேலும் இந்த நேரத்தில் விஷயத்தை பற்றி விவாதிப்பது பொருத்தமற்றது. நீதிமன்றத்தில் இந்த நடவடிக்கை இருக்கிறது. எனவே வெளித்தளத்தில் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை விசாரிக்காதீர்கள் அல்லது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதித்துக் கொள்ளாதீர்கள் என்று அமைச்சர் கே.டி. லால்காந்த குறிப்பிட்டதுடன் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் லால்காந்த் அவர்கள் மிக நெருக்கமான ஒரு வரிகளை குறிப்பிடுகிறார். நீதிமன்றம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் அல்லது ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நீதிமன்றம் முன்னெடுத்து வருகின்ற சட்ட வியாக்கியானங்கள் தொடர்பில் யாராவது விமர்சித்தாலோ அல்லது தலையிட்டாலோ, நீதிமன்றம் தலையிட்டால் அல்லது அத்தகைய அறிக்கையிடும் நபர்கள் குறித்து யாராவது முறைப்பாடு அளித்தாலோ, முறைப்பாடு என்றால் ஒரு சாதாரண பொது நபர் முறைப்பாடு அளித்தாலோ, நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் அந்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாயும். இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்போது நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பு காவல் உத்தரவை அவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாகவே கையாள வேண்டுமே ஒழிய அரசியல் ரீதியாக யாரும் இதனை பயன்படுத்தாதீர்கள். அவ்வாறு பயன்படுத்தினால் ஒரு சாதாரண நபர் அந்த நபர்கள் குறித்து முறைப்பாடு அளித்தால் கூட நீதிமன்ற அவமதிப்பு என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் மீது கூட சட்டம் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அமைச்சர் லால்காந்த் அவர்கள் ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கின்றார். தயவு செய்து முன்பு போல் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அமைச்சர் போராட்டக்காரர்கள் கூறுகிறார். கடந்த காலங்களில் அறிக்கை வெளியிட்டது போன்று பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடாதீர்கள். லால்காந்த் அவர்களுடைய கருத்தானது. அவரும் அதனை மிக நுணுக்கமாக கூறுகிறார். 26ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்கள் தற்போது மிக மிக அவதானமாக இருக்கின்றார்கள். பிணையில் விடுவிக்கப்பட்டால் மற்றும் எதிர்வரும் 26ஆம் தேதி சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அல்லது பிணை வழங்காமல் அந்த விடயத்தை விசாரணைக்கு உட்படுத்துதல் என 2 சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, பிணை வழங்காமல் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் அல்லது பிணை வழங்கலாம். பொதுமக்கள் அவதானமாக இருக்கிறார்கள். திலீப பீரிஸினுடைய வாதமாக இருப்பது பொது சொத்து சட்டத்தின் கீழ் இவருக்கு பிணை வழங்கக்கூடாது, பிணை வழங்குவதற்கான விசேட தேவை அவரிடம் எதுவும் இருப்பதாக அறியப்படவில்லை. எனவே இப்போது இந்த 2 கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற போது ஒருவாறாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தான் இறுதி முடிவு செய்ய போகின்றது. அதே நேரம் 26ஆம் தேதி பிணை வழங்குவதில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கடுமையான எதிர்ப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒருவேளை 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் அந்த தகவல்களை மேற்கோள் காட்டி கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன.